ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் தனுஷா அடா 247 தமிழுக்காக. இந்த வீடியோல நம்ம குரூப் 4 உடைய ஸ்டடி பிளான், அதாவது டெய்லி நீங்க என்ன படிக்கணும் அப்படின்றத இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடால இப்போ குரூப் 4க்கான லட்சியம் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் ஜாயின் பண்றவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பத்தி எப்பன்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் October 6. எக்ஸாம்ன்றது உங்களுக்கு December 20 தான். ஓகே, உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 மாதம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. ஓகே, ஸோ இந்த டைமை நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் குரூப் 4 தான், அதாவது குரூப் 4க்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபெஸ்ட்டாக குரூப் 4 மட்டும் இல்லாமல் நீங்கள் MTS அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை மேம் நான் குரூப் 2 குரூப் 4 பண்ணுறேன் ஆர் குரூப் 1 2 4 பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதே மெத்தடை GS வந்து நீங்கள் குரூப் 2 குரூப் 1க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம டார்கெட் கொஷின்ஸ் அப்படின்றது அவுட் ஆஃப் 200 நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டம் பண்ணணும். ஓகே, சாரி, கரெக்டாக வாங்கணும். ஓகே, அட்டம் 200 அவுட் ஆஃப் 200 அட்டம் பண்ணணும். இதில் நீங்கள் 180+ கொஷின்ஸ் டார்கெட்டாக வைக்கணும். ஓகே, கட் ஆஃப் இல்லை, டார்கெட். ஓகே, கட் ஆஃப் வேற, டார்கெட் வேற. ஓகே, டார்கெட்னா ஓகே உங்களோட குறிக்கோள் அப்படின்றது என்ன இருக்கணும் அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வாங்கணும் அப்படின்றத குறிக்கோளாக வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஓகே 14 மணி நேரம் படிக்கிறவங்க இருக்காங்க, 5 மணி நேரம் இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. ஆவரேஜாக ஒரு 9 to 10 hours படிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் 5 கொஷின், ஜியாகிரஃபி 5 கொஷின், அப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி 10 கொஷின், பாலிட்டி 15 கொஷின், இந்தியன் எக்கானமி 20 கொஷின், அது இல்லாமல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 20 கொஷின். ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஜாஸ்தி இதில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது இல்லாமல் இதில், ஸோ இது வந்து 2 கம்பைண்டாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஜாஸ்தி இதில் தான் இருக்குது. 75 கொஷினில் கிட்டத்தட்ட எவ்வளோ 55 கொஷின்ஸ் இதிலிருந்தே வந்துடுது. ஓகே, 55 கொஷின்ஸ் இதிலிருந்தே வந்துடுது. இந்த போர்ஷன் நீங்கள் நல்லா பண்ணணும். இது இல்லாமல் இதில் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம் 1857 1947 வரைக்கும் இந்த பீரியட் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கை நல்லா படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். அண்ட் இது இல்லாமல் ஆப்டிடியூட், ரீசனிங், இது ரெண்டையும் சேர்த்து 25, இதுவும் நல்லா பண்ணணும். இதையும் விட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னா 100 கேள்விகள் தமிழ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங். ஸோ இதையும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேயா, ஸோ இதை நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னா உங்களோட டெய்லி பிளான்ன்றது இப்படி தான் இருக்கணும். ஓகேயா, டெய்லி பிளான்ன்றது ஒரு நாளைக்கு ஜென்ரல் தமிழ் 2 hours, அதே ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 2 to 3 hours பண்ணுங்கள். ஆப்டிடியூட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா 1 hour போதும். இல்லை மேம் நான் ஸ்ட்ராங்காக ஆகலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 hours பண்ணுங்கள். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், டெஸ்ட் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் 2 hours பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 hourன்னு குறைஞ்சிரும். ஓகே, தென் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour. தென் இது இல்லாமல் ரிவிஷன் அப்படின்றது 1 to 2 hours. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து வீக்லி படிச்சுட்டே வாங்க. ஓகே, ஸோ அது பண்ணிட்டு வாங்க. அடுத்தது, ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 8 to 12 months வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். மினிமம் 8 months. ஓகேயா, ஸோ அதை படிக்கணும். ஆப்டிடியூட் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா RS அகர்வால், தமிழ் மீடியம்னா கணியன் புக், இந்த புக்கு படிச்சுட்டு நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பாருங்க. அதே ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அதே மாதிரி நிறையா சால்வ் பண்ணணும். அதுலேயும் லாஸ்ட் 2023 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸ், எல்லா தமிழ் கொஷின்ஸ், எல்லா மேக்ஸ் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துலேயும் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் குரூப் 4 ஈஸியாக இருக்கும். ஓகேயா, ஃபஸ்ட்டு குரூப் 4 உடைய லாஸ்ட் 3 year கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் 2025 இருக்கிற எல்லா கொஷின்ஸ் பேப்பர், அப்புறம் 2024 இருக்கிற எல்லா கொஷினும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும், ஜென்ரல் தமிழுக்கும். ஓகேயா, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. எப்பயுமே சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க. தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அடுத்தது பார்ப்போமா. ஸோ இந்த பிளான்ன்றது தோராயமாக 10 hours இருக்குது.
ஓகே, இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது ஈஸி எது டஃப்ன்றதை பொறுத்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஹார்ஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். ஆப்டிடியூட் ஈஸியாக இருந்தால் 3 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆப்டிடியூட் முடிஞ்சிடும். ஆப்டிடியூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து நிறையா பாருங்கள். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ரிவிஷன். டெய்லி, வீக்லி, மந்த்லி ரிவிஷன் இருக்கணும். இது வந்து டெய்லி சொல்லிட்டேன் கரெக்டாக. இந்த ஜிஎஸும் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்ன்ற மாதிரி வைக்காமல் ஒரு சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகேயா? இல்லை மேம் எனக்கு அதுவே ஒரு சப்ஜெக்டே பெரிய வேலையாக இருக்குன்னா ஓகே, அதோடய நிப்பாட்டிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஸோ இந்த ரிவிஷன்றது டெய்லி அந்த அன்னைக்கு 8 மணி இல்லைன்னா 9 மணி நைட்டு ரிவிஷன் பண்ணணும். வீக்லி சாட்டர்டே சண்டே. ஓகே, அது நீங்கள் சண்டே வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சண்டே ரிவிஷன். மேம் நான் சண்டே படிக்க மாட்டேன் அப்படின்னா சாட்டர்டே மட்டும் படிங்க. தென் இது இல்லாமல் மந்த்லி ரிவிஷன் அந்த மாதத்தோட 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி ஏதோ ஒரு நாளை சூஸ் பண்ணி நீங்கள் ரிவிஷனுக்கு அலாட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த மாதத்தோட கடைசி நாள், அதாவது January 31 இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து இந்த மாதத்தோடைய கடைசி நாள். ஸோ இந்த நாள் நீங்கள் ரிவிஷனுக்குன்னு அலாட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு டெய்லி ஸ்டடி பிளான் சொல்லிட்டேன். ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஸ்டடி பிளான் வேணும்னா நம்ம அடாவில் நம்ம கோர்ஸுக்குன்னு ஸ்டடி பிளான் வச்சுருப்போம். ஓகே, அடா 247 ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே இதை ஃபஸ்ட்டு வர்றதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ். ஓகே, ஒய் இஸ் இட்? ஓகே, ஸோ ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அதுலேயும் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே லட்சம் 2.1 இருக்கு இல்லையா? அதுதான் குரூப் 4 பேட்ச். இங்கே கீழே வந்து நம்ம ஸ்டடி பிளான் வச்சுருப்போம். ஓகே, இங்கே ஸ்டடி பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் அப்படியே இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே தமிழ் இருக்கா, நீங்கள் அப்படியே இங்கேருந்து நம்ம பாலிட்டியும் டெவலப்மெண்ட்டு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணி படிங்க. ஓகே, ஒரு ஏன்னா பின்னாடிலாம் வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ் ஒரே நாள் வரும் சரிங்களா? 1 2 3 4 5 6 எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் படிக்க முடியாது. அதனால முன்னாடி 2 சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸோடைய ஸ்டடி பிளான் இதுதான். ஓன் ப்ரிப்ரேஷனுக்கும் இது யூஸ் ஆகும். நம்ம கிளாஸஸும் இதே ஸ்கெட்யூல் படி தான் நடக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே பை நவ் கொடுத்து இப்போ ஆக்சுவலி இது 3141 ரூபீஸ்க்கு சேல் ஆகிற ஒரு கோர்ஸு. அதை வந்து நீங்கள் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா YT03ன்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2135 ரூபீஸ்க்கு 1000 ரூபா உங்களுக்கு ஆஃபரோட இதில் ஜாயின் பண்ண முடியும். எவ்வளோ? 3141லேருந்து 1000 ரூபீஸ் 1005 ரூபீஸ் கழிஞ்சு 2135. வெறும் 2135க்கு, அதுவும் 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி. ஏன் இப்போ மந்த் அண்ட் சேல் போயிட்டு இருக்கனால இந்த ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இல்லாமல் குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கான சிந்தனை அண்ட் சிறகுகள் பேட்ச்ன்றதும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்மிஷன்ஸ் பற்றி டவுட்ஸ்னால் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அட்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடா 247 தமிழ் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தனுஷா டாக்ஸ் அப்படின்ற டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம நிறையா செஷன்ஸுன்றதையும் கொண்டு போவோம். ஸோ இதெல்லாமும் போஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட்ஸோ இல்லை ரீல்ஸோ இல்லை நம்ம குவிஸ்ன்றது டெய்லி கண்டக்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் என்னோட டெலகிராமில் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் நடக்குது. ஓகே, குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஸோ எஸ், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். இதே மாதிரி வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, குரூப் 4 படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.